பொதுவா அம்மா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்குலாம் போயிட்டா வேலையே பார்க்க மாட்டேன். ஏன்னா சென்னையில நான் தானே எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டா வேலையே பார்க்க மாட்டேன். ஆனா வந்து அப்பதான் அப்பா வந்து குளத்துலேருந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா, அத பார்த்தோனே இத எப்படியாவது கிளீன் பண்ணி மெட்ராஸ்க்கு கொண்டு போயிரணும். ஏன்னா வந்து மெட்ராஸ்ல எப்பவுமே ஐஸ் மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. பட் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரத்தம்லாம் வரும்ல, அந்த அளவுக்கு துள்ளுச்சு மீனு. ஸோ அங்கேயே வந்து இந்த சாம்பல், உப்பெல்லாம் போட்டு ஒலசி மீன வந்து உப்பு போட்டு, மஞ்சள் போட்டு சென்னைக்கு எடுத்து வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா காய்கறி, சின்ன வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்ல. உடனே வந்து ஆர்டர் போட்டேன். ஏன்னா வெயில்ல போய் வாங்க முடியலையா, ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். எப்பவுமே நான் வைக்கிற மெத்தட் வந்து எப்படி வைப்பேன்னா, புளி கரைச்சி, மஞ்சத்தூள் அண்ட் வந்து குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி, தக்காளி பழமும் அது கூடயே புழிஞ்சு விட்டு, அண்ட் எண்ணெய் கொஞ்சமாக வந்து கடுகு, அப்புறம் வெந்தயம் எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கி இந்த குழம்பு அப்படியே எடுத்து ஊற்றிடுவேன். ஸோ வந்து குழம்பு அந்த வெங்காயத்திலே போட்டு வதக்க மாட்டேன் எல்லாத்தையுமே. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு. மீன் வறுவல் கொஞ்சம் பண்ணேன். அண்ட் மீன் குழம்பு வந்து பண்ணும்போது எத்தனை பேர் வந்து குழம்புல வந்து மாங்காய் போட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.